மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் அற்புதமாக இருக்கார். கன்னி ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 2 பேரும் இருக்கா. இந்த சுக்கிர பகவான் 13/2/2024 மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார். 4/2/2024 மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். மகர ராசியில சூரிய பகவான் புத பகவான் இருக்கார். புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துட்டு 13/2/2024 இந்த சூரிய பகவான் எங்க வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போறார். கும்பராசியில ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கார், ஆட்சி. மீன ராசியில ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 3 கிரகங்களில் பெயர்ச்சி இருக்கு, அற்புதமான பெயர்ச்சி. இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பலனை பார்க்கலாமா? எனதொருமை கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையான சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் போதே உங்களுக்கு மனசு பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், சில சமயம் என்னமோ ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக்கி 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இந்த சந்திர பகவானால் கிடைக்கும். 3-12 கூடிய அதிபதி புத பகவான், அதாவது சகாயஸ்தானாதிபதி, அதே சமயம் விரையாதிபதி. இந்த புத பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்துல இருக்கார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சுமாரான இடம்தான் புத பகவான். இருந்தாலும் சூரிய பகவானோட இணைந்து புத ஆதித்ய யோகத்தோட இருக்கார். அதனால எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயின்றால் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாருமே அவங்க எடுக்கிற காரியங்கள்ல சிரத்தையா இருக்கிறது ரொம்ப விசேஷம். குடும்பத்துல சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். கணவன் மனைவிக்கிடையே சில நேரங்களில் சில அபிப்பிராய பேதங்கள் எழலாம். 4-11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. அற்புதம். ஏன்னா இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமா பிற்கால யோக ஜாதகம் தான் நிறைய இருக்கும். முற்காலத்துல முதல்லயே ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு கடைசியில ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்திலையும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த சொத்து சுகம் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். 13/2/2024 இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வந்துட போறார். சரி, 7ஆம் இடம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாலும் அவர் செவ்வாயோட இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்க போறார். என்ன ஆகையினால உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களுக்கு சேரலாம். பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கீர்த்திகள் குவியும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது கவனமா பேசினா ரொம்ப விசேஷம், இல்லைன்னா ஏதாவது வம்பு வழக்குல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் சில பட வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 5-10 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். அற்புதம். இருந்தாலும் என்ன பண்றது, இந்த பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஒரு 3 நாள் தான் இருக்க போறாரு. அங்க 4-2/2024 அவர் எங்க வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்துக்கு வர போறார். களத்திரஸ்தானத்துல உச்சமடைய போறார். ஏன்னா மகர ராசியில் அவருக்கு அற்புதமான ஒரு உச்சம். அதனாலே உங்களுக்கு சில காரியங்கள்
ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ சில குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. முதல்ல பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா எடுத்து வேலை செஞ்சா அதற்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தடை தாமத்திற்கு பிறகு நிறைவேறும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார், கேது பகவான் சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு. ஒரு முயற்சிகள்லாம் அருமையா நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கலையே நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் இப்ப டக்கு 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஒண்ணு, உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும், அது போரும், வேற ஒண்ணும் இல்லை. உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டேன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரை ஏதான இருந்ததுன்னா அதெல்லாம் சரிவர கையாண்டீர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். சில நேரங்களில் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உடன் பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த சில புகைச்சல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துல இருக்கார். அடுத்தபடியா 13/2/2024 இருந்து அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பகவானோட சேர்ந்துடுறார். சரியா? அதனால இந்த மாசம் முச்சூடும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். அதே சமயம் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணணும். சரியா? அந்த மாதிரி இருந்தா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சில நேரங்கள்ல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதே மாதிரி மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயது இருந்தால் சில நேரங்களில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் சற்று தள்ளி போகலாம். கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நேரங்காலம் கூடி வந்தால் டக்கு டக்குன்னு வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் 13/2/2024 இருந்து இந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் பிரச்சனை தான். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். புரியுறதா? அதே மாதிரி இந்த பாத்ரூம்ல எல்லாம் டைல்ஸ் இருக்கும், சர்ன்னு போயிட்டு வழிக்கு விழுந்துடக்கூடாது. சரியா? உடம்பெல்லாம் பார்த்துக்கணும். மெதுவா போங்கோ, மெதுவா வாங்கோ. அதுவும் வயசானவா அப்படின்னா ரொம்ப சிரத்தை எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மிடில் ஏஜா இருந்தாலும் சரி, யங் ஏஜா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? அதே சமயம் சில நேரங்கள்ல சில குழப்பமான சூழ்நிலை தோன்றி மறையும். 7-8 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார். அதான் சொன்னேன், 13ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் அங்க சேர்ந்துடுறார். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும். அடுத்தபடியா இந்த 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான், அதாவது பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடம், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். அந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது சில பேருக்குலாம் உத்தியோக மாற்றம்லாம் கிடைச்சிருக்கும். நல்லபடியா ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கும், வேற இடத்துக்கு போகலான்னு நினைச்சுட்டு இருந்து வேற இடத்துக்கு போயிருப்பேன், ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் பரபரப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பரபரப்பா தான் இருக்கீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் நல்லது. சுறுசுறுப்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா சில நேரங்கள்ல மனசுல ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு சோம்பேறித்தனம் வரலாம். என்னடா இது வாழ்க்கை, இது ஒண்ணுமே இல்லை, என்ன ஜான் ஏறுனா முழஞ்சு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும். விறுவிறுப்பா இருந்தேன்னா ரொம்ப விசேஷம். ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல விழுறது. அடுத்தபடியா 7ஆம் பார்வையா உங்க சுகஸ்தானத்துல விழுறது. அடுத்தபடியா 9ஆம் பார்வையா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல விழுறது. ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும், கடன் சுமை குறைஞ்சுட்டே இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாரி எதிரிகள்லாம் ஓடி ஒளிவாங்க. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு பெரிய மருத்துவ செலவுகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. தனவரவு தேவைக்கேற்றபடி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/2/2023, 11/2/2024, 12/2/2024 இந்த 2 தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். அதுவும் போக இந்த ராசிநாதன் உங்களுக்கு சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டமம் பெரிய அளவில் வேலை செய்யாது. இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு வேலைகளெல்லாம் அவர் காமிப்பார். அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தால் ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு
பிள்ளையாருக்கு நீங்க அருகம்புல் மாலை கொண்டு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த சந்திராஷ்டம தினங்களினால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா குறையும். சரி, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா, அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இந்த மாசம் ஒரு நல்ல திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. சரியா? திருநள்ளாறு போயிட்டு சுவாமி வழிபாடு பண்ணிட்டு, அம்பாளையம் வழிபாடு பண்ணிட்டு, அடுத்து சனீஸ்வர பகவானை அழகா நின்று வழிபாடு பண்ணிட்டு, அதாவது சனீஸ்வர பகவானை சாய்வா தான் நின்று வழிபாடு பண்ணணும், நேருக்கு நேரம் பார்க்கப்படாது. அதனால சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே சமயம் சூரிய வழிபாடு காலையில எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்ன தெரியாதவா அட்லீஸ்ட் ஒரு 2 ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ. அதுவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.